அஜீஸ் தனது முதல் பந்தை வீசுறாரு. முதல் பந்து, வா, முதல் பந்தே விக்கெட். அற்புதமா பவுலிங் போட்டிருக்கா அப்படி அஜீஸ் தனது அணிக்க தனது முதல் விக்கெட்டை முதல் பந்துல எடுத்து கொடுத்திருக்கா அப்படி. பேட்ஸ்மேன் வந்து அடுத்த பால் போடுறா அப்படி. வா, அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. ஒரு ரன் கிடைக்கும் நினைக்கிறேன். ஸ்லிப்ல அடிக்கப்பட்ட பந்து, ஆஃப் சைடு, ஒரு ரன். அடுத்த பாலை எதிர்நோக்கி பேட்ஸ்மேன் காத்துக்கிட்டு இருக்கா அப்படி. விக்கெட் முறையிட்டுக்கிட்டு இருக்காங்க. விக்கெட்டு பேட்ஸ்மேன் தரையில் அடிச்ச மாதிரி தெரியுது. அம்பேரின் தீர்ப்பை இறுதியானது. அம்பேர் டிஸ்கஷன் பண்ண போயிருக்காரு லெக்கம்பேர் கூட. அஜீஸ் நல்லா பவுலிங் போட்டிருக்கா அப்படி. அம்பேர் முடிவு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் அவுட். கரெக்ட், தரையில் அடிச்சப்பட்ட பந்து தான். அம்பேர் முடிவு கரெக்டான முடிவாக இருக்கு. அடுத்த பாலை எதிர்நோக்கி பேட்ஸ்மேன் தயாரா இருக்கா அப்படி. அஜீஸும் பந்து வீச்சு தயாரா இருக்கா அப்படி. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. முக்கு மேல ராஜா. அஜீஸே பந்த போட்டு காட்டன் பால்ட் புடிச்சிட்டா அப்படி. அஜீஸ் தனது அணிக்காக 2வது விக்கெட்டை முதல் ஓவர்லயே பதிவு செஞ்சிருக்கா அப்படி. அடுத்த பேட்ஸ்மேன் கிளம்பிட்டா அப்படி. பரவாயில்ல, அஜீஸ் நல்லா பந்து போட்டிருக்கா அப்படி. முதல் ஓவரில் 2 ரன் கொடுத்துருக்கா அப்படி. 2 விக்கெட் எடுத்திருக்கா அப்படி. அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்கா அப்படி. கடைசி பந்து, தனது கடைசி பந்தை போட இருக்கா அப்படி அஜீஸ். தூக்கி அடிக்கப்பட்ட வந்து 1 ரன். 2 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். இல்லை, சிங்கிள் தான் கட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள், கேட்கப்பட்ட பால் கிடைச்சிருச்சு. 1 ரன். கடைசி பால் போட போற அப்படி. அருமையான பால், சூப்பர் பாலுப்பா. நல்ல பாலுக்கு பேட்ஸ்மேன் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கா அப்படி. அஜீஸ் ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்க அப்படி. 2 ரன், 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கா அப்படி அஜீஸ். முதல் ஓவரின் முடிவில் பார்த்தீங்கன்னா பாலப்பட்டி அணி 2 ரன்களுக்கு 2 விக்கெட். கொஞ்சம் சுச்சுவேஷன் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு. அடுத்த ஒரு வீச வந்திருக்கு அவர் வஷீம். முதல் பந்து. நல்ல பால், நல்ல பால். 2 எடுக்கப்படல, பேட் பாலாக கருதப்படுது. பேட்ஸ்மேன் கொஞ்சம் யோசித்துக்கிட்டு இருக்கா அப்படி. வந்து கொஞ்சம் நல்ல பாலாக வருது. பேட்ஸ்மேன் கொஞ்சம் பொறுத்து தான் விளையாடணும். வசீமோட 2வது பால். நல்ல பால். மீண்டும் சுத்த போனா அப்படி. பேட்ஸ்மேன் ஏதோ கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருப்பா அப்படி போல தெரியுது. 2 விக்கெட் இழந்தனால அவர் தான் இப்போ அணியை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் விளையாடுவார்னு நினைக்கிறேன். சரத். நல்ல பால், டாட் பால். 3rd விக்கெட். விக்கெட், விக்கெட். அடுத்த பால். சூப்பர் பால். வஷீம் நல்லா போட்டிருக்கா அப்படி. என்னப்பா, பேட்ஸ்மேனுக்கு கேட்ச் பிடிக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்துட்டீங்களோ. அருமையா படப்பட்ட பந்து. ஸ்டொக் வைக்கலான்னு பார்த்தா அப்படி. விக்கெட்டை இழந்துட்டு அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வராரு. ரோஹித். வசீம் தனது அடுத்த பந்தை போட்டு தயாரா இருக்கா அப்படி. அம்பேர் கொஞ்சம் போனோம் கொஞ்சம். ஓகே ஓகே ஓகே. அடுத்த பந்து. ஒய்டு கேட்குற அப்படி பேட்ஸ்மேன். கொஞ்சம் மேலே போன மாதிரி தான் தெரியுது. பரவாயில்ல, ஒய்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த பால் போடுற அப்படி. சூப்பர், நல்ல ஷாட். சிங்கிள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். 2 ரன்னுக்கான வாய்ப்பு. 2 ரன் ஓடுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். இல்லை, 1 ரன் தான். 1 ரன் மட்டுமே எடுக்கப்பட்டது. 2 ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா 4 ரன்னுக்கு 4 விக்கெட். கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில தான் இருக்காங்க பாலப்பட்டி அணி. இச்சமட்டியோட அடுத்து அஜீஸ் அடுத்த ஓவர் போட வராரு. சிங்கிள், நல்ல பால். 1 ரன் மட்டுமே கிடைக்கும். கீப்பட்ட பால் போயிடுச்சு. அடுத்து வந்து போட போற பேட்ஸ்மேன் என்ன பண்றாரு, பாலை செக் பண்றா அப்படி. சந்துரு பாலை செக் பண்றா அப்படி. செக் பண்ணதுக்கே 2 6 கண்டிப்பா அடிக்கணும் சந்துரு. கண்டிப்பா அடிப்பா அப்படின்னு நினைக்கிறேன். அஜீஸோட பால் அடிக்க முடியுமா? ஆஃப் சைடு அடிக்கப்பட்ட பந்து. 4 ரன்கள் கிடைக்குமா? வந்து தடிக்கிட்டாங்கப்பா. நல்ல த்ரோ, நல்ல த்ரோ. 2 ரன்கள் மட்டுமே. 4 கிடைக்கும்னு பார்த்தேன். 2 ரன், பரவாயில்ல. ஆஃப் சைடு நல்லா அடிக்கப்பட்ட பந்து. ஃபீல்டரும் நல்லபடியா பிடிச்சிருக்கா அப்படி. அடுத்த பாலுக்கு ரெடியா இருக்காங்க. அஜீஸ் நல்லா போட்டுக்கிட்டு இருக்கா அப்படி. இந்த ஓவர் எப்படி முடிப்பாருன்னு பார்ப்போம். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. 6 ரன்கள் கிடைக்குமா? பவுண்டரி, பவுண்டரி. பரவாயில்ல, சந்துரு பாலை செக் பண்ண அப்படி ஒரு 4 அடிச்சிட்டா அப்படி. சூப்பர், சூப்பர். அடுத்த பால். ஆஃப் சைடு, சூப்பர் ஷாட்டுப்பா.
நல்ல கிளாஸியான ஷாட்டு. 4 கிடைக்குமா? இல்லை, ஒரு ரன்ல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரு ரன். அடுத்து ஒரு போடுறதுக்கு வராருன்னு நினைக்கிறேன். நோ பால், ஃப்ரீ கட் கொடுத்துட்டாங்க. நோ பால் ஃப்ரீ கட். ரீஸ் நோ பால் போட்டிருக்கா அப்படி, ஃப்ரீ கட். அடுத்த பால் போடுறா அப்படியே அஜீஸ். வாவ், தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, நல்லா தூக்கி அடிச்சிருக்கா அப்படி. 2 ரன்கள் கிடைக்குமா? கண்டிப்பா 2 ரன். ஓடிட்டாங்க. சந்துரு மற்றும் பேட்ஸ்மேனுக்கும் நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் இருக்கு. அடுத்த பால். ஓ, பேட்ஸ்மேன் டேரன் சமி மாதிரியே விளாட்ற அப்படி. வெஸ்ட் இண்டீஸ் அப்படி நின்றுக்கிட்டே வளைக்கிறாரு பேட்டை. நல்லா போட்டிருக்கா அப்படி அஜீஸ். அடுத்த பால போடுற தயாராக வந்துகிட்டு இருக்கா அப்படி. என்ன நடக்கும்? ஆப் சைடு. சூப்பர். வர்ற பால் அப்படி லைட்டாக டச் பண்ணி விட்டு ஓடுறாங்கப்பா. 2 ரன் கிடைக்குமா? நல்ல த்ரோ. 2 ரன். சூப்பர்ப்பா. 2 பேத்துக்கு ரன்னிங் பிட்வீன் விக்கெட் சூப்பராக இருக்கு. நல்லா ஓடுறாங்க. 2 ரன்கள். 3 ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா 17 ரன்னுக்கு 4. பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த கட்டத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க பாலப்பட்டி அணி. இதுலேருந்து கண்டிப்பாக அந்த ஊர் மீண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். சந்துரு கிட்ட இருந்து ஒரு 6 எதிர்பார்க்கிறேன். சந்துரு அடிங்க. அடுத்த ஒரு போட வந்திருக்கா அப்படி வசீம். பார்ப்போம். நல்ல பால் அடிக்க முடியல. நல்ல பால், சூப்பர் பால். பரவாயில்ல, விக்கெட் கீப்பர் எல்லாத்துட்டையும் போய் கோஆர்டினேட் ஆகிட்டே இருக்கு அப்படி. அடுத்த பந்து தூக்கி அடிப்பாரா? சூப்பர் ஷாட்டியா சந்துரு. 6 அடிச்சிட்டா அப்படி. சூப்பர். ஒரு 6 வந்துருச்சு. சந்துரு கணக்குல இன்னும் ஒரு 6 பாக்கி இருக்கு. சூப்பர். நல்ல ஷாட், குட் ஷாட். இந்த ஓவர் ஒரு நல்ல ரன் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா போன ஓவரே பார்த்தீங்கன்னா 13 ரன் வந்திருக்கு அஜீஸ் ஓவரில். 23 ரன்னு. ஓ, அகலப்பந்துன்னு நினைக்கிறேன். வைடு, கண்டிப்பாக வைடு தான். சந்துரு பேட் அடிக்கிற அப்படி. இந்த பாலை விட்டதில் கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும். பந்து கொஞ்சம் குத்தி டக்குன்னு போயிடுச்சு. அடுத்த பாலை போட தயாராக இருந்துக்கிட்டு இருக்கு அப்படி விஷயம். நல்ல பால். சிங்கிள் கிடைக்குமா? இல்லை, ஸ்லிப்லேயே தடுத்து நிறுத்திட்டாங்க. சிங்கிளை கட் பண்ணிட்டாங்க. நல்ல பால், நல்ல பேட்டிங். அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். நல்லா என்கரேஜ் நல்லா பண்ணுறாங்கப்பா ஈச்சம்பட்டி பாய்ஸ் டீமா. அடுத்த பால் என்ன நடக்க போகுது? வாவ், சூப்பர் ஷாட். தரையை அடிக்கப்பட்டது. 2 இல்லை. நல்ல ஷாட் தான். நல்ல பால், நல்ல ஷாட். இன்னும் 2 பால் இருக்கான்னு கேட்குற அப்படி. அம்பீர் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா அப்படி. 2 பால்ல என்ன நடக்குன்னு பார்ப்போம். 4வது ஓவர். ஓடுங்க. திரும்புற அப்படி அடிச்சா அப்படி. சூப்பர் ஷாட். நல்ல ஷாட். கிராஸ் த பேட்டில் போட்டு அடிச்சிருக்க அப்படி. 1 ரன் தான் கிடைக்குமானா? நல்ல ஷாட். கொஞ்சம் வேகமாக அடிச்சிருந்தாருன்னா போயிருக்கும் மேபி. கொஞ்சமாக ரன்னை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாலப்பட்டி அணி. இன்னும் 2 ஓவர் தான் பேலன்ஸ் இருக்கு. 2 ஓவரில் எப்படியும் அவங்க ஒரு 20-25 ரன்னை நோக்கினால் பயணம் செய்யணும். அடுத்த பாலை போட வந்திருக்கு அப்படி. வா, ஃபுல் டாஸ் பால். என்னப்பா ஃபுல் டாஸ் பால்? ஓடுங்க. 1 ரன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 1 ரன். அஜீஸ் பந்தை பிடிச்சி தூக்கி எரிஞ்சிட்டு அப்படி. சிங்கிளில் கட் பண்ணியிருக்காங்க. 5th ஓவர். 4 ஓவர் முடியல பார்த்தீங்கன்னா 26க்கு 4. பரவாயில்ல, இவங்க 2 பேரும் கொஞ்சம் அந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து கொஞ்சம் பில்ட் பண்ணியிருக்காங்க. 5வது ஓவர் போடுறா அப்படி. ஃபர்ஸ்ட் பால். ஓ, நல்ல பால். பேட்ஸ்மேன் கொஞ்சம் முன்னாடி போய் ஆனா அப்படின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பால் போட போறாரு. ரைட் ஹேண்ட் ஜடேஜா மாதிரியே போடுறா அப்படி. வேகமாக வந்து போடுறா அப்படி. வா, போடு. ஃபுல் டாஸ் பால். சிங்கிள் ஸ்ட்ரைட்டில் அடிக்கப்பட்ட பந்து. 1 ரன் மட்டும்தான் ஓடுறாங்க. சந்துரு தான் ஹிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பந்தை எடுத்து போட மாட்டேன்றாங்களேப்பா ஈச்சம்பட்டி பாய்ஸ். ஃபீல்டிங் செக் பண்ணுறாங்க. சிங்கிள் கட் பண்ணுவாங்களா இல்லை சந்துரு 4 அடிப்பாரா, 6 அடிப்பாரா? அடுத்த பத்த போட தயாரா இருக்கா அப்படி.
வா ஓ நல்ல சுத்து. பட் பேட்டில் பட்டிருந்தா என்ன நடந்திருக்குன்றது தெரிஞ்சிருக்கும். பட் டாட் பால். அடுத்த பந்து தூக்கி அடிச்சா அப்படிப்பா, கேட்சா 6. 6. சந்துரு சொன்ன மாதிரி 2வது 6 அடிச்சிட்டாருப்பா. சூப்பர்ப்பா, நல்ல பேட்டிங். அன்னைக்கு ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டே வருது. உங்களோட பார்ட்னர்ஷிப்பும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அடுத்த பந்தை போட போறாரு, இறங்கி அட்டிக்க போகிறாரு. 4 கிடைக்குமா? ஆள் இருக்காங்கப்பா, பிடிச்சிட்டாரு. ஓ மிஸ்ஃபீல்டு. 2 ரன் கிடைக்கும். 2 ரன். வா 3 ரன் ஓடிட்டாங்கப்பா. சூப்பர்ப்பா, சொன்ன மாதிரி ரன்னிங் பிட்வீன் விக்கெட் பறக்குறாங்க. 5வது ஓவரின் கடைசி பந்து நினைக்கிறேன். என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். அடிப்பா. ஓ கொஞ்சம் வேகமாக அடிச்சிருந்துருக்கலாம். விக்கெட்டா? இல்லை, டாட் பாலா கருதப்படுது. ஸோ 5 ஓவர் முடிஞ்சிருச்சு. 5 ஓவரில் பார்த்தீங்கன்னா 36க்கு 4. பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா 32 ரன். 3 ஓவரில் 32 ரன் அடிச்சிருக்காங்க. நல்ல ஸ்கோர் தான். கடைசி ஓவரை போகிற அப்படி பவுலர். முதல் பந்து டாஸ் பால், தூக்கி அடிக்கப்பட்ட பந்து மூக்கு மேலே ராஜாவா? யா, மூக்கு மேலே ராஜா. நோ பால் கிளைம் பண்ணுற அப்படி. நோ பால், நோ பால், நோ பால். நோ பால் கொடுத்துட்டா அப்படி. பவுலர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கா அப்படி. இருந்தாலும் விக்கெட் கீப்பர் கொஞ்சம் ஃபீல்டில் இருக்கா அப்படி. ஃப்ரீ ஹிட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நோ பால். முதல் பந்து மீண்டும் போட போறாரு. அரௌண்ட்லேருந்து போடுற அப்படி, குத்தி போற அப்படி. சூப்பர், ஆஃப் சைடு அடிக்கப்பட்ட பந்து. 2 ரன்கள் கிடைக்குமா? சந்துரு சிங்கிள் தான் கட் பண்ற அப்படி. 1 ரன் போகுதுன்னு நினைக்கிறாங்க. அடுத்த பந்து ரெடியா இருக்காப்ல. இன்னும் 4 பால், 5 பால் இருக்கு. என்ன பண்றாங்க பார்ப்போம். வா ஷார்ட் பிச் பால், தூக்கி ஆஃப் சைடில் அடிச்சா. லெக் சைடில் அடிச்சிருக்கா அப்படி. சிங்கிள் 2 ரன். நல்ல ஓவர் த்ரோ. மிஸ் அப்பா, விக்கெட் மிஸ் ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு போறான்னாங்க, பட் என்ன பண்ணாங்கன்னு ஒன்றும் புரியல. அடுத்த பந்து தூக்கி அடிச்சிட்டா அப்படி. 2 ரன்னா. பேக் சைடு போயிடுச்சு. சிங்கிளா 2 சந்துரு ஓட வந்துட்டா அப்படி. சந்துரு ஓடுறா அப்படி. ஓ என்னப்பா பண்றீங்க? சுத்தி ஓடுறீங்க, பரவாயில்ல. விக்கெட் கொடுத்துட்டா அப்படி. ரன் அவுட். விக்கெட் கொடுத்துட்டா அப்படி. 2வது ரனுக்கு முயற்சி, பட் விக்கெட்டை இழந்துட்டாங்க பாலப்பட்டி அணி. 5வது பந்து கீப்பர்கிட்ட போயிடுச்சு. டாட் பாலா கருதப்படுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். கடைசி பால் நினைக்கிறேன். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. கேட்ச் ஆகுமா? கேட்ச் ஆக வாய்ப்பே இல்ல. 6. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6. 5வது பால்ல 6 தூக்கி அடிச்சுட்டா அப்படி. 48 ரன் வந்துட்டாங்க சர்ன்னு. இந்த செமிஃபைனலோட கடைசி ஓவரின் கடைசி பந்து. சந்துரு என்ன பண்ண போறார்? தூக்கி ஸ்ட்ரைட்ல அடிப்பாருன்னு நினைக்கிறேன். தூக்கி அடிச்சாரு. கேட்ச், விக்கெட். சந்துரு பரவாயில்ல, நல்ல பேட்டிங்ப்பா, நல்லா விளையாண்டிங்க. கடைசி பந்தில் விக்கெட் இழந்துட்டாரு சந்துரு. செகண்ட் இன்னிங்ஸை பார்ப்போம். செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 49 ரன்கள் அடிக்கணும். பட்டு பாலப்பட்டி அணி நல்லா விளையாண்டாங்க. ஓப்பனிங்கில் மட்டும் விக்கெட்டை கொடுத்தாங்க, பட் இடையில வந்து நல்லபடியாக விளையாண்டாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸை பார்ப்போம். செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் நமக்கு முழு டீட்டெயிலும் கிடைக்கும். நன்றி.